அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் சோனியா காந்தி தலைமையில் காங்கிரசார் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய விவகாரங்கள் குறித்து சோனியா காந்தி தலைமையில் ஆலோசனை நடைபெறுகிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்பிராமன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி தலைமையில் காங்கிரசார் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்றைக்கு நடைபெற்ற சம்பவம் என்பது இது சீன எல்லை விவகாரம் குறித்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேச முயன்றார். ஆனால் அவருக்கு பேச அனுமதி அளிக்கவில்லை என்று ராகுல் காந்தி தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அதே போல தொடர் அமளியிலும் நேற்று காங்கிரசார் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக சபாநாயகரை நோக்கி பேப்பர் எல்லாம் வீசப்பட்டது, பேப்பர் கிழித்து எறியப்பட்டது. அதே போல சபாநாயகர் அந்த இருக்கைக்கு முன்பாக சென்று கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டது. இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். குறிப்பாக இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 எம்பிகளில் 2 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஒன்று மாணிக்கம் தாக்கூர், இன்னொன்று வெங்கடேசன். இந்த இருவரும் நேற்றைக்கு இந்த நடைபெற்ற சம்பவத்தில் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய விவகாரங்கள், முக்கிய விவகாரங்கள் குறித்து மூத்த தலைவர் சோனியா காந்தி தலைமையில் தற்போது இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சோனியா காந்தி, அதே போல மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி இன்று பதிலுரை ஆற்றியிருக்கிறார். இந்த நிலையில்தான் காங்கிரசார் நாம் என்னென்ன பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும், முக்கிய விவகாரங்கள் குறித்து எப்படி நாம் அதை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் என்பது குறித்து தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைக்கு ராகுல் காந்தி பேச அனுமதிக்கவில்லை என்று எதிர்க்கட்சி எம்பிகள் நேற்று அமளியிலும் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, எனக்கு பேச அனுமதி அளிக்கவில்லை, நான் பேசுவதற்கு நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், யாரிடம் அனுமதி வாங்க வேண்டும், முக்கிய பிரச்சனை குறித்து அவையில் பேச அனுமதி மறுப்பது ஏன் என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் சோனியா காந்தி தலைமையில் காங்கிரசார் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிராமன்.